தைப்பொங்கலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் நகர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அஜித்குமார். அஜித்குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். தமிழ் கடவுளான முருகனின் அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல திருவிழா நாட்களை தவிர்த்து நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வது வழக்கம். அதாவது விசேஷ தினங்களில் கூடுதலாக தரிசனம் செய்ய பக்தர்கள் வருவார்கள். இந்த நிலையில் நாளை தமிழர் திருவிழாவான தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணமாகவே உள்ளனர். வழக்கமாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த, குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக வேல் குத்தியும் காவடி எடுத்தும் கோவிலுக்கு வேண்டுதல்கள் நிறைவேற்றிய பின்னரே வீட்டில் சென்று பொங்கலிட்டு தைப்பொங்கலை கொண்டாடுவார்கள். இந்த நிலையில பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக கோவிலில் குவிந்து வருகின்றனர். அவ்வாறு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடி பொது தரிசனத்தில் சுமார் 6 மணி நேரமும், 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் சுமார் 5 மணி நேரமும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையிலிருந்து விடுமுறை என்றால் மேலும் ஆயிரக்கணக்கான வெளி மாவட்ட பக்தர்கள் வாகனங்களில் திருச்செந்தூர் நகர் பகுதிக்கு வருவதால் திருச்செந்தூர் நகர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் பாத யாத்திரை பக்தர்கள் வருவதாலும் திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில் இந்த வாகனங்கள் 1 கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நிற்கக்கூடிய சூழலும் உருவாகி வருகிறது. இந்த இதனால உள்ளூர் வாசிகள் அத்தியாவசிய தேவைக்கு வெளியே வர முடியாத சூழல் கூட உருவாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.